இது இயேசு அருளிய திருமணமாம். திருமணம் என்றால் ஒரு மனம் தானே, இருமனம்
கர்த்தாவை ஸ்தோத்திரம். கிடைத்த நேரம் இறுதி வரை இந்த பிள்ளைகளோடு கூட இருந்து வாழ்நாள் முழுதும் இந்த அன்பினை நினைத்திருக்க உங்களுடைய அன்பின் கட்டினாலே அவளை இருக கட்டி வாழ்நாள் முழுதும் அவளை வழிநிறுத்த வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். உலகத்துக்குள்ளே புறப்பட்டு போங்கள் என்று சொன்னீரே, அந்த நிலை அவர்கள் ஆலயத்திலிருந்து புறப்பட்டு ஆண்டவரை தொடர்ந்து ஊழியருடைய வீட்டுக்கு வந்துட்டு தான் காத்தினார்கள். அவர் தொடர்ந்து உலகத்துக்குள்ளே அனுப்பப்பட காலையா நீர் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. 2 பேரும் உங்களுடைய பிள்ளைகளாக ஒருவரை நேசிக்கவும் வேறொருவராக சேர்ந்து உங்களை பற்றி கொள்ளவும் உங்களுடைய நாமத்தை மணிமுண்டாக்கும் பிள்ளைகளாக வாழவும் நீர்களுக்கு உதவி புரிந்தது. அவருடைய கல்வியும் அவருடைய தாளங்களையும் உமக்கரிசல் பயன்படுத்த திருச்சிய வளர்ச்சிகளுக்கு பயன்படுத்த உதவி பெற வேண்டும் என்று இருக்கிறோம். ஆலயத்தில் கேட்ட வசனங்களை மட்டுமல்ல, கேட்ட உபதேசங்கள்படி அவர்கள் வாழ்நாளிலே நடக்க அவருடைய நிபந்தனை திறமை வாங்கினார். இணைக்கப்பட 2 குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த குடும்பங்களுக்குள்ளே வேண்டிய சேஷத்தை கிருபையிட அதிகமாக தந்து வழிநடத்தும். தொடர்ந்து நிலவரும் வரவேற்பு நிகழ்ச்சிகள், விருந்து சம்பந்தமான காரியங்கள், போக்குவரத்துகள் அனைத்தையும் ஆசீர்வதித்து இந்த நாட்கள் மூலமாக எதிரும் காலத்தில் மயப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கும் கரம் கூடவே இருக்கட்டும். சியோனின் ஆசீர்வாதத்தினாலும் எஸ்லேமின் சமாதானத்தினாலும் உள்படைய வீடு கட்டப்படும். புத்திரா பாக்கி ஆசீர்வாதங்கள் ஒரு பரத்திலிருந்து கொடுத்து ஒரு ஆசீர்வதி இயேசுவின் மூலமாய் இந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானுடைய நம்ம நேரோடு எப்போது இருப்பதாக. ஆமென். சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.
Congratulations அன்புடன் பாடி ஆனந்தமான இந்த நாளில் கூடிடுவோம். கண்மணிகளால் இம்மன மக்கள் இன்று போல் என்றும் வாழ நல்வாழ்த்து கூறிடுவோம். ராஜாதி ராஜன் சுரி நன்று இவர் மீது, கர்த்தாதி கர்த்தரே சுரி நாசி இவர் மீது. காலங்கள் மாறினாலுமே மாறிடாதென்றும் தங்க காட்டிடுவோமே வாழியவே. Congratulations அன்புடன் பாடி ஆனந்தமான இந்த நாளில் கூடிடுவோம். கண்மணிகளால் இம்மன மக்கள் இன்று போல் என்றும் வாழ நல்வாழ்த்து கூறிடுவோம். ஆண்டவன் உதய நேரத்தில் வேதம் கையில் ஏந்தி, ஆண்டவர் தூய பாதத்தில் எண்ணங்களை சிந்தி, அன்பென்னும் இன்ப ஓடையில் ஒன்றாகவே நீந்தி வாழ்ந்திடுவீரே வெற்றியுடன். Congratulations அன்புடன் பாடி ஆனந்தமான இந்த நாளில் கூடிடுவோம். கண்மணிகளால் இம்மன மக்கள் இன்று போல் என்றும் வாழ நல்வாழ்த்து கூறிடுவோம். Congratulations அன்புடன் பாடி ஆனந்தமான இந்த நாளில் கூடிடுவோம். கண்மணிகளால் இம்மன மக்கள் இன்று போல் என்றும் வாழ நல்வாழ்த்து கூறிடுவோம்.
கவிதா சாம்வேல் ஆகிய இருவரின் திருமண நிகழ்ச்சிக்கு வருகை தந்த இந்த நல்ல நேரத்துக்காய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலையும் சாம் கவிதாவுடைய வாழ்க்கையில இந்த நாளை நீர் ஆசீர்வாதமான நாளாய் நீர் மாற்றி கொடுத்தபடினால துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, திருமண நேரத்தை நீர் ஆசீர்வாதமாக்கி கொடுத்து இந்த வேளையிலையும் ஆண்டவர் இந்த வரவேற்பு நிகழ்ச்சியிலும் நீர் கூட இருக்கும்படியாக இந்த வேளையிலும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால இந்த தம்பதிகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளை ஒருபோதும் மறக்காதபடி வாழ்நாளெல்லாம் ஆசீர்வதித்து இருக்கும்படியாக தெய்வமே நீர் அவளோடு கூட இருந்து நடத்தும்படியாக இந்த வேளையில ஜெபிக்கிறோம். வாழையடி வாழையாக ஆண்டவரே இவருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதை நாங்கள் காணும்படியாக இந்த வேளையில ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த முழு நேரத்தையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பந்தலுக்குள் வந்து சேரையா, இந்த மன பந்தலுக்குள் வந்து சேரையா, இயேசுவே என்னை சதேவா பாதுகாரையா, இயேசுவே என்னை சதேவா பாதுகாரையா. பந்தி பந்தியாக எங்கும் தொங்கும் பந்தலே, பந்தி பந்தியாக எங்கும் தொங்கும் பந்தலே, பாடகர் முத்தோர்கள் பாடும் பந்தலே, பாடகர் முத்தோர்கள் பாடும் பந்தலே, பிச்சை முல்லை அத்தர் வாசனை வீசும் பந்தலே, பிச்சை முல்லை அத்தர் வாசனை வீசும் பந்தலே, பிச்சை தம்புர் ஜாலவீரை பேசும் பந்தலே, பிச்சை தம்புர் ஜாலவீரை பேசும் பந்தலே, மணவரையில் மணமக்களை வாட்டும் பந்தலே, மணவரையில் மணமக்களை வாட்டும் பந்தலே, மஞ்சள் தண்ணீர் சந்தனமிட்டு வாட்டும் பந்தலே, மஞ்சள் தண்ணீர் சந்தனமிட்டு வாட்டும் பந்தலே, இந்த மன பந்தலுக்குள் வந்து சேரையா, இந்த மன பந்தலுக்குள் வந்து சேரையா, இயேசுவே தேவ பாதுகாரையா, இயேசுவே தேவ பாதுகாரையா. புதுமண தம்பதிகளுக்கும் நமக்கு மிகவும் பிரயோஜனமான ஒரு வேத பகுதியை நாம் மத்தியிலே உடைக்க விரும்புகிறேன். எபேசியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல். எபேசியர் 5:17 முதல். கர்த்தருடைய சித்தம் என்னவென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகளை கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷன் மனைவிக்கு தலையா இருக்கிறார். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகள் தங்கள் சொந்த புருஷனுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை
திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மொழிக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் கரைதரை முதலானவில் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்கு ஒப்புக் கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியா இருக்க கடவுள் என்பது. வாழ்த்து மடல். மணமகன் ஆர் சாமுவேல், மணமகள் கே கவிதா ஞானத்தங்கம். மறுநாள் 4/5/2006. மனையிடம் ராஜபுரம். மனைவியாக காணும் மணமக்கார் நீவே இருவரும் ஒருவருக்கு ஒருவர் ஏற்று கத்திரின் இரும்பை இணைந்து வெல்லும் கருத்தறிந்து விட்டு கொடுத்து பல்லாண்டு வாழ இனிது வாழ்த்தும் கிறிஸ்துவ வாழ்விறக்க சங்கம் ராஜபுரம். நல்ல பிதாவே, வார்த்தைகளை வாசிக்க கேட்ட வசனத்தின்படி கணவன் மனைவி இருவருமாக ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து அன்பிலேயும் ஐக்கியத்திலேயும் ஆவியின் ஒருமனப்பாட்டை காத்துக்கொள்ள தெய்வம் அனுக்கிரகம் செய்யும். முப்பிரி நூல் அறாது என்று சொன்ன உடைய திருவார்த்தையின்படி தெய்வமே, அவர்கள் இருவரும் தெய்வமாகிய நீரும் சேர்ந்து இந்த சாமுவேல் கவிதா ஞானத்தங்கத்தினுடைய குடும்பம் ஒரு முப்பிரி நூல் உள்ள குடும்பமாக காணப்பட தெய்வம் அனுக்கிரகம் செய்வீராக. இந்த வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மைகளும் இருக்கும்படியாக நீர் கூட இருக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். மலைகள் விலகினாலும் பர்வதங்களிலே பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிறைவேறாமல் இருக்கும் என்று சொன்ன நல்ல வாக்கை வாழ்க்கையில் நிறைவேற்றி தரும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். நல்ல பிதாவே, நமக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டும் இந்த விவாகத்தில் கூட இருந்து ஆண்டவர் எல்லாவற்றையும் பொறுப்பேற்று நடத்தி ஊழியக்காரர்கள் இந்த விவாகத்தை நடத்தி வைக்க கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடிமைகளாகிய நாங்கள் கலந்து கொண்டு அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். உடைய நாமத்தினாலே உடைய சிரசிலே உடைய ஆசீர்வாதம் கிருபை தங்குவதாக. பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய திரியேக தெய்வத்தின் நாமத்திலே அருமையான பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வதியும் நாதா, உடைய சிரசிலே உடைய ஆசீர்வாதம் கிருபை தங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சந்தோஷ கீதம் என்னில் பொங்குதே
இரக்கம் நிறைந்த பரலோகத்தின் பிதாவே, வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவரே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலே அருமையான சகோதரர் சாமுவேல் அவர்களுக்கும் அருமையான சகோதரி கவிதா அவர்களுக்கும் பரிசுத்த மெய் விவாகத்தை பரிசுத்தவான்களுடைய முன்னிலையிலே பரிசுத்த தேவாலயத்தில் நீ நடத்தி தந்ததற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த இரண்டு வீட்டாரையும் நீர் ஆசீர்வதியும். இன்றைக்கு இல்வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிற சகோதரர் சாமுவேல் அவர்களும் சகோதரி கவிதா அவர்களும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்று உம்முடைய வருகை மட்டுமாக ஆண்டவரே ஒரு பரிசுத்த ஒரு தேவ சந்ததியை இந்த உலகத்திலே ஸ்தாபிக்கிறவர்களாக ஏற்படுத்துகிறவர்களாக உமக்கு சாட்சியுள்ள மக்களாக ஜீவிக்கிறவர்களாக நீர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம்.
நாதனுக்கு ஜெயமங்கலம் அதி திரியகநாதனுக்கு சுபமங்கலம் பாரேரும் நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு பாரேரு நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு சீரே சுநாதனுக்கு ஜெயமங்கலம் அதி திரியகநாதனுக்கு சுபமங்கலம் ஈசனுக்கு மங்களம் அகில பிரகாசனுக்கு நேசனுக்கு மங்களம் ஆதிசரு நேசனுக்கு மங்களம் நீதி பரன் பாலனுக்கு நித்திய குணாளனுக்கு நீதி பரன் பாலனுக்கு நித்திய குணாளனுக்கு ஓதுமான கோலனுக்கு உயர் மனுவேலனுக்கு ஓதுமான கோலனுக்கு உயர் மனுவேலனுக்கு சீரே சுநாதனுக்கு ஜெயமங்கலம் அதி திரியகநாதனுக்கு சுபமங்கலம் மானனுக்கு வாணனுக்கு மங்களம் வளர்களை ஞானனுக்கு ஞானனுக்கு மங்களம் மானாதி மானனுக்கு வாணனுக்கு மங்களம் வளர்களை ஞானனுக்கு ஞானனுக்கு மங்களம் காணான தேயனுக்கு கன்னிமரி சேயனுக்கு காணான தேயனுக்கு கன்னிமரி சேயனுக்கு ஓனாசகாயனுக்கு குருபத்தரேயனுக்கு ஓனாசகாயனுக்கு குருபத்தரேயனுக்கு சீரே சுநாதனுக்கு ஜெயமங்கலம் அதி திரியகநாதனுக்கு சுபமங்கலம் லட்சனுக்கு சுத்தனுக்கு மங்களம் பரமபதத்தனுக்கு நித்தனுக்கு மங்களம் நித்தனுக்கு மங்களம் சத்திய விசாரனுக்கு சர்வ அதிகாரனுக்கு சத்திய விசாரனுக்கு சர்வ அதிகாரனுக்கு பக்தரூபகாரனுக்கு பரமகுமாரனுக்கு பக்தரூபகாரனுக்கு பரமகுமாரனுக்கு சீரே சுநாதனுக்கு ஜெயமங்கலம் அதி திரியகநாதனுக்கு சுபமங்கலம் சீரே சுநாதனுக்கு ஜெயமங்கலம் அதி திரியகநாதனுக்கு சுபமங்கலம் எங்க பாத்துக்கோங்க அங்கெல்லாம் பார்த்து ஐயா வாங்கன்னு கூப்பிட்டா சார் ரெடி ஜெபிப்போம். எங்கள் அன்பு தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அருமையான மணமக்களை இந்த நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய நாமத்திலே சமாதானத்தை கோருகிறேன் அப்பா. ஆண்டவரே, அன்பு சகோதரன் சாமுவேலை ஆசீர்வதியும் தகப்பனே. உங்களுடைய ரட்சிப்பை அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய வழியிலே நோக்கி நடக்க, உலகத்தில் நல் சாட்சியாக வாழ, பிறருக்கு நன்மையாக வாழ, பிள்ளைகளை வழிநடத்த தகப்பனே நீ நன்மை கிருபை தொடர்ச்சியும்படியாக ஜெபிக்கிறேன். குடும்பத்திற்கும் மற்ற நண்பர்களுக்கும் ஆசீர்வாதமான பிள்ளைகளாக இருக்க உதவி செய்யும் அப்பா.
தங்கச்சி கவிதாவை ஆசீர்வதியும் அவளை மேன்மைப்படுத்தும். கர்த்தரை ஆசீர்வதித்து பெருக பண்ணும்படியா ஜெபிக்கிறேன். அனைதினம் வேத வாசிக்கவும் ஜெபிக்கவும் உம்மோடு உறவாடவும் கர்த்தாவே நீர் வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறேன். கல்யாணம் காணா ஒரு கல்யாணம், கல்யாணம் கல்யாணம் காணா ஒரு கல்யாணம். ஏசுராஜா முதலாய் அற்புதம் செய்த கல்யாணம், ஏசுராஜா முதலாய் அற்புதம் செய்த கல்யாணம். கல்யாணம் கல்யாணம் காணா ஒரு கல்யாணம், கல்யாணம் கல்யாணம் காணா ஒரு கல்யாணம். அற்புத விருந்து ஏகஜாலி, அருந்தரசம் இல்லை எல்லாமே காலி. ஓய் அற்புத விருந்து ஏகஜாலி, அருந்தரசம் இல்லை எல்லாமே காலி. கூட்டத்திலே சலசலப்பு, உள்ளத்திலே பரபரப்பு, விறுவிறுப்புடன் ஓடினாரே இயேசுவை நோக்கி. கூட்டத்திலே சலசலப்பு, உள்ளத்திலே பரபரப்பு, விறுவிறுப்புடன் ஓடினாரே இயேசுவை நோக்கி. கல்யாணம் கல்யாணம் காணா ஒரு கல்யாணம், கல்யாணம் கல்யாணம் காணா ஒரு கல்யாணம். அங்கிருந்ததோ 6 ஜாடி நீர் நிரப்பினார் ஓடி ஓடி. ஓய் அங்கிருந்ததோ 6 ஜாடி நீர் நிரப்பினார் ஓடி ஓடி. கர்த்தரின் வார்த்தைப்படி தண்ணீர் ரசமாகிட அருந்தினவர் கேட்டாரே இது எப்படி. கர்த்தரின் வார்த்தைப்படி தண்ணீர் ரசமாகிட அருந்தினவர் கேட்டாரே இது எப்படி. கல்யாணம் கல்யாணம் காணா ஒரு கல்யாணம், கல்யாணம் கல்யாணம் காணா ஒரு கல்யாணம். அற்புதரேசு ரட்சகரேசு அவரிடம் பேசு அனுதினம் பேசு. அற்புதரேசு ரட்சகரேசு அவரிடம் பேசு அனுதினம் பேசு. குறைகள் நீங்கிடும் மகிழ்ச்சி தங்கிடும் குதூகலம் கொண்டாட்டம் நித்தம் நித்தம். குறைகள் நீங்கிடும் மகிழ்ச்சி தங்கிடும் குதூகலம் கொண்டாட்டம் நித்தம் நித்தம். கல்யாணம் கல்யாணம் காணா ஒரு கல்யாணம், கல்யாணம் கல்யாணம்
முதலாய் அற்புதம் செய்த கல்யாணம் இயேசு ராஜா முதலாய் அற்புதம் செய்த கல்யாணம் 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 கானா ஒரு கல்யாணம் 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 கானா ஒரு கல்யாணம் நட்பும் மாறி போகலாம் இயேசுவின்